வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் நல்லா சார். இருக்கும் சார். நீங்க வணக்கம், எப்படி வணக்கம். இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா வணக்கம் இருக்கேன். சார். வணக்கம் சார். ஓகே. எப்படி இருக்கு மார்க்கெட்டு? ஒரே ஒரு மீன் காயின் இறக்கி மார்க்கெட் ஏத்தி போட்டாங்க சார். இல்ல, அது ஆக்சுவலி இப்படிதான் நடக்கும். போன முறை இப்படிதான் நடந்தது. டோஜ் வந்து. ஓகே, அது வந்து டாஜோட ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன் சார் லாஸ்ட் டைம். ஆமா, லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான். ஜான்வரிலயோ டிசம்பர்லயோ தாஜ் ஒன்று கொண்டு வந்து பெருசா ரீட்டைலர்ஸை ஃபுல்லா அது பக்கம் இழுத்தாங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 14 பில்லியன் மார்க்கெட் கேப்பை பிடிச்சி போயிருக்கு. ஆனா அது ரொம்ப அநியாயம் சார். ஆமா, அது ரொம்ப அநியாயம் உண்மையிலே. ஆனா ஆல்ட்ல இருக்க ஃபண்டை ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா டைவர்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸா ஒரு 4-5 இயர்ஸா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு 100 மில்லியன் வந்து பிரேக் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு ஒரு ப்ராஜெக்டும். ஆனா 14 பில்லியன் 2 ஹவர்ல அடிக்கிறதுன்றது வந்து அது ஒரு நிஜமாவே அது ஒரு அது உண்மையிலே நடந்திருக்கான்ற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு ட்ரீமாவே இருக்கு. ஆமா, உண்மைதான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு 98-99% எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு பரந்தூர் விமான நிலையம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியம். அது என்னன்னா அது ஒரு ஸ்கேம் மாதிரி தெரிஞ்சது சார். ஃபர்ஸ்ட் ஒருவேளை ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சோ. ஃபர்ஸ்ட் கீழே வந்தபோது அது ஆக்சுவலி பழைய காயின். புதுசா வேற காயின் வந்த உடனே அதை விட்டுட்டானுங்க. ஓகே. ஆனா அந்த காயினை நான் பார்த்தேன் 1.3ல. நான் வேணா அது உள்ளே போவேன், அந்த பக்கமே போவேன்னு வெளில வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தா 3.8ல போகுது. 2.8. எதுக்குடா ரொம்ப தேவையில்லாம எதையாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேண்டாம்னு விட்டுட்டேன். யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. பார்த்தேன் 1.3ல பார்த்தேன், 1.6ல பார்த்தேன், 1.5ல பார்த்தேன், 1.3 வந்தது. வந்திருக்கு. ஒருவேளை ஹேக் ஆயிடுச்சா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? திடீர்னு ஒரு கிட்டத்தட்ட 3.somethingல இருந்து 1.3 வருதுன்னா, சடனா வருதுன்னா பெரிய பிரச்சனையா போல இருக்கு. அப்புறம் பார்த்து இன்னொரு காயின் ஒன்று வெளில வந்திருக்குன்னு நியூஸ் பார்த்தேன். சரி, ஓகே, தேவையில்லாத விஷயம். அவனுக்கு என்னமா அடிச்சுட்டு போறான்னு நம்ம அதுக்குள்ள போக கூடாதான்னு விட்டுட்டேன். நம்ம சேஃபா இருக்கிறது பெட்டர். ஆனா ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கிறது வந்து டெஃபி செக்டார் மட்டும் தான் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கு சார். எல்லாமே கீழே வந்திருக்கு. அது யூஸ்வலா இந்த ட்ரெண்ட் இருக்கனால இருக்கும். மத்த எல்லாமே கீழே வந்துருச்சு. எல்லா ப்ராஜெக்ட் கீழே. அதாவது ஃபண்ட்ஸ் ஃபுல்லா அங்க ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிளஸ் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து நிறைய இப்ப திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, ஏதோ நடக்குதுடான்ட்டு. ஓகே. இப்ப அது வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி மறுபடியும் இதுல ரொட்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஆமா, அப்படிதான் வந்து இது போன வாட்டி. ஓகே. போன வாட்டி இங்க இருந்து தான் தோஜ்ல இருந்து அப்படியே அடுத்தடுத்ததுக்கு மூவ் ஆச்சு. பாப்போம் எப்படி ஆகுதுன்னு இந்த வாட்டி. இப்பதான் ஒரு 2 hours முன்னாடி நியூஸ் வந்திருக்கு சார். Ethereum வந்து ஒரு $30 million வாங்கிருக்காங்க. ஓகே ஓகே. USA கவர்மெண்ட் சார் 30 மில்லியன் என்னமோ வாங்கிருக்காங்க. அதனால தான் Ethereum ஒரு பம்ப் வந்திருக்கு சார். ஓ, சரி 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 சரி. ஒரு 6% டக்குன்னு ரைஸ் ஆச்சு. நல்ல விஷயம். சொல்லுங்க வேற என்ன? ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம்தான். பட் அது யூஸ் பண்ணிட்டவங்க ஓகே, யூஸ் பண்ணாதவங்க ஒன்றும் இல்லை. நானும் யூஸ் பண்ணல. அது ஆக்சுவலி நான் அந்த பக்கமே போல. இப்ப 80% வந்து ஒரே அக்கௌண்ட் ஹோல்ட் பண்றது வந்து அது ஒரு ரெட் ஃபிளாகா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சார். அது எப்படி சார்? ஆமா, 1 பில்லியன் 200 மில்லியன் தான் வெளில வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது சும்மா தாங்க. அது வந்துதான் ரைட்டு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஓகே. ஸோ உள்ள ரீட்டைலர்ஸை கொண்டு வரானுங்க உள்ள. நல்ல விஷயம் தான் அது. ஓகே ஓகே. நான் அப்படிதான் பாசிட்டிவா அதை பார்க்குறேன், வேற எதுவும் பார்க்கல. ஓகே சார், நான் ரெட் பெல்லி கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு $5000 கொடுத்துட்டு இது வாங்கினேங்க சார். ஜஸ்ட் ஒரு பார்ப்போம், ஏதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தால் எடுத்துடலான்ட்டு. அது என்ன ஃப்ளூக் ஆயினதுல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1250 ப்ராஃபிட் வந்ததுங்க சார். வெளியில வந்துட்டேன். அப்படியே ரெட் பெல்லி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க சார். சரிங்க 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 சார். ரெட் பெல்லி கண்ணீர் வர வைக்குதுங்க சார். பாப்போம். அது ஆக்சுவலா ரெட் பெல்லி வந்து மார்க்கெட் எல்லாம் டம்ப் ஆகும்போது கூட அது நல்லா ரைஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு சார். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்ஷன் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி ஒரு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட் தான். பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்ட்டு. ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் 25 days. ஒரு மாசம் ஓவர் சோல்டுக்கே போயிட்டு இருக்கோம் சார். ஆமா ஆமா, ஃபுல்லா சுத்தமா கீழே வந்துருச்சு. இனிமே மேலதான் போகணும். அது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. சார் அவங்களோட அன்லாக்கிங் எதுவும் தெரிய மாட்டேங்குது சார் காயின் மார்க்கெட் கேப்ல.
இல்லை 2 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அவங்க அன்லாக்கிங் லீனியர் அன்லாக்கிங் வருது. இப்போ தான் அதாவது ஃபெப்ரவரியிலேருந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆகும் அன்லாக்கிங்கே. அது வரைக்கும் அன்லாக்கிங் இல்லை அவங்களுக்கு. ஓகேங்க சார். ஃபெப்ரவரியிலேருந்து அன்லாக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றாங்க சார். இருந்தாலும் பயமா இருக்குங்க, அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. ஓகே 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 ஓகே. ஆனால் அப்பப்போ ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னா அங்கே எங்கன்னு எடுத்துட்டு அங்கே தான் போடுறது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. வேற எனக்கு தெரிஞ்சு இதை $100 கொண்டு வந்துருவாங்க சார் இந்த ட்ரம்ப் காயின் மினிமம். இன்னைக்கு கொண்டு காலையிலே வந்துடலாம். இன்னைக்கு 75 ஹிட் ஆயிடுச்சு. 79 வந்து போச்சு சார். நான் நேற்று பார்க்கும் போதும் ஆமா 19 பார்த்தேனா காலையில். என்னடா ஏதோ புதுசாக ஒன்று $19 ஏதோ வந்திருக்கேன்ட்டு. அப்புறம் இப்போ $19 எடுக்கணுமான்னு நான் ஒன்றும் பார்க்கல. அப்போ தான் இதை பார்த்தேன். ஒரு இஸ் தட் இன்னொன்று ட்ரம்ப்னே ஒரு பேரில் இருக்குல்ல பழசு 47 மில்லியன் சப்ளை இருக்கக்கூடிய ஆமா ஆமா அது வந்து ஆ, கீழே வந்துருந்துச்சு. ஓ இது ஆமா வந்தனால தான் இது கீழே வந்துருச்சுன்னு நினச்சி நான் விட்டு. ப்ளஸ் நேற்று ஒரு ஃப்ரெண்டோட அப்பா அவன் இறந்துட்டாரு. அதனால என்ன பண்ணேன்னா அவன் சிங்கப்பூரில் இருக்கான். இப்போ தான் மதியானம் தான் வந்தான் அவனுக்கு ஃப்ளைட் இல்லாமல். அதனால என்ன பண்ணேன் நான் அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிராமத்துக்கு கூட்டு போயிட்டோம் அவங்கள. அவங்க அம்மாவை தங்கச்சி அவங்க ஆம்புலன்ஸோட அப்படியே கொண்டு போயிட்டேன்னா நான் ஃபுல்லாகவே என்னால் எங்கேயுமே எதுவுமே பார்க்க முடியல. நைட்டு 1 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். நான் $9 பார்த்தேன் சார். இது சேம் திங் இந்த இன்னொருத்தர் மென்ஷன் பண்ண மாதிரி. ம் ஐ தாட் இட்ஸ் a ஸ்கேம். ஓகே அவரோட ஓகே ஓகே. ட்விட்டர் அக்கவுண்ட்ல போய் பார்த்தேன். ஐ ஓ தாட் ஓகே இட்ஸ் ப்ராபப்ளி காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓ ஓ அப்புறம் நெக்ஸ்ட் டே $22 பார்த்தேன். டக்குன்னு ஒரு $1000 வாங்கினேன். ஓகே தென் ஐ காட் அரௌண்ட் $1500 ப்ராஃபிட். இப்பயும் பரவாயில்ல. நான் வாங்கியிருக்கேன் கொஞ்சம். சரி சரி லெட்ஸ் சி. சரி ஹோப்பிங் அது $100 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. பார்க்கலாம். போகும்போது டக்குன்னு சேல் பண்ணிட்டு நாளைக்கு வெளியில வந்துடலாம். நாளைக்கு தானே இனாகுரல். ஸோ நாளைக்கு வரைக்கும் ஆமா ஒரு ஆமா பம்ப் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிக்கோங்க. பார்த்துட்டு எக்ஸிட் ஆயிரும். ம். வேற எனிதிங் எல்ஸ்? ஐ கெஸ் இட்ஸ் ரைட் டைம் டு அக்குமுலேட் மத்த காயின்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா மத்த எல்லாமே காயின்ஸ் எல்லாம் பயங்கர நல்ல டவுன். டவுன்ல இருக்கு. செம டவுன் வந்திருக்கு. நல்ல டைம் தான். ஒவ்வொரு வாட்டி நம்ம அப்படிதான் நல்ல சொல்றோம். டைம். எனக்கு அது எரிச்சலா வருது. எவ்ரி டைம் யூ திங்க் திஸ் இஸ் தி யா ரைட் யா டைம், திஸ் இஸ் தி ரைட் டைம். எவ்ரி டைம் அகைன் அதே இடத்துக்கு வந்து நிக்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றது இருந்தாலும் எரிச்சலா இருக்குல்ல. மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்தா முதல்ல இருந்தான்ற ஆக்சுவலா இந்த ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஆல் டிசீசன் சொல்லி ஒரே கடுப்பேத்திட்டு இருந்தாங்க சார். இப்பதான் இப்ப கம்ப்ளீட்டா அவங்க அப்படியே அவங்களோட வியூஸ் எல்லாமே மாறிடுச்சு. மேபி அவங்க இப்படி மாறினதுக்கு அப்புறம் ஏதாவது ஆல் டிசீஸ் புதுசா ஆரம்பிக்குமோன்ற மாதிரி தோணுது. ஆப்போசிட்ல பார்க்கலாம். ஆனா இந்த ட்ரம்ப் வந்து இஸ் a brutal சார். we know ஆமா he is a business guy. இது வந்து ஆனா ஒரே நாள்ல கரெக்டா 2 முன்னாடி 40 இறக்கி 48 ஹவர்ஸ்ல 14-15 பில்லியன்றது பெரிய விஷயம் அது. ஜஸ்ட் லைக் எப்படின்னா எஸ் போன முறை ஐசிபி இப்படிதான் நடந்தது. ஒன் டேல இதே மாதிரி மார்க்கெட் கேப் யா பிடிச்சான் ஐசிபி. அட்லீஸ்ட் லான்ச் போதுமே $600 லான்ச் பண்ணாங்க. செம்ம சீப்பா எடுத்து. அந்த மாதிரி தான் இதுவும் இன்னைக்கு வந்திருக்கிறோம். யா நம்பர் 3 காயினா போச்சு. இது 20 வந்துருச்சே மார்க்கெட் கேப். 13 நினைக்கிறேன் சார். யா 13 என்னமோ இருக்கு. ஓ 20 13 வந்துருச்சு. 15 பிரேக் பண்ணிடுச்சா? பரவாயில்லையே. 13 14 இருக்கு சார். நான் ஈவினிங் பார்க்கும்போது. ஓகே பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. சார் நமக்கு டிஏஓ, நாக்கா, ரியோ அவ்வளவுதாங்க சார். பரவாயில்ல வச்சுருங்க, ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம், நல்ல காயின்ஸ் தான் மூணுமே. இல்லைங்க சார், இந்த ட்ரம்ப் இதெல்லாமே வேண்டாங்கிறாங்க சார். நம்ம இப்படியே போயிடலாங்க சார், இதே போதும். அதுதான் இங்க போட்டீங்கன்னா போட்டு எடுத்துக்கோங்க. அது வாங்க வேணாம் இல்லை. நேற்று ஆக்சுவலி அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஒரு வேறு ஸ்கேமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே வெளில வந்துட்டேன். இது ஏன் இது கீழே வருது, இது ஏன் இது மேலே புதுசாக ஒன்று வந்திருக்கு, இது புதுசா அது புதுசா என்னன்னு தெரியாமல். ப்ளஸ் நான் வெளியில் வேறு போயிட்டனால என்னால் புதுசாக பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் நைட்டு பார்க்கும்போது பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் 2-3x போயிருக்கு. என்னடா இவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டேன். இது தேவையே இல்லை நமக்குன்ட்டு. சார் அவங்க போன வீடியோ ஸ்பேஸ் அண்ட் டைம் அந்த டோக்கன் எப்போ லான்ச் ஆகுது சார்? எந்த இது சார் ஸ்பேஸ் அண்ட் டைம் சார் அவங்க போன இன்னும் தெரியல. அது இனிமே அது எப்போ வரும்னு தெரில. அது டெஸ்ட் நைட் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் நைட் பண்ணுறவங்கள்ட்ட வேணால் கேளுங்க. அது ஆகும். இந்த புல் போதும் வருமா இல்லை புல் முடிஞ்சு வருமான்னு தெரில. இட் வில் டேக் டைம்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஓகே சார். அவங்க எதுவும் தேங்க் கான்க்ரீட்டா ரோட் மேப் எதுவும் கொடுக்கல. எப்போ லான்ச்ன்ற மாதிரிலாம். இப்போ டெஸ்ட்நெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. சம் மெயின்டெனன்ஸ், சம் டெஸ்டிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். சில சின்ன சின்ன இது, அதாவது ப்ரூஃப் ஆஃப் எஸ்கியூஎல்னு சொல்றாங்க அவங்க, அதை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நவீன் கை தூக்குறாரு. சார் ஆர்பிஎன்டி கீழே போயிட்டே இருக்கு சார். ஈஸியாக பண்ணிக்கோங்க. 0.08 வரைக்கும் போகிறது வந்தால் வரதுக்கு சான்சஸ் உண்டு. அன்னைக்கே யாரோ என்கிட்ட கேட்கும் போது சொன்னேன், 11 போடுங்க, 0.08 போடுங்க, ரெண்டு இடத்துல ஆர்டர் போட்டு வைக்க சொன்னேன். எனக்கு 11 வந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்போ ஒரு கிரிப்டோ புல்ரனுக்கு வந்து ஆக்சுவலாக எத்தனை காயின்ஸுங்க சார் போகலாம்? ஒரு போர்ட்ஃபோலியோக்கு இவ்வளோ காயின்ஸ் அலோகேட் பண்ணலாம்னா டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் போவாங்க? அதிகமாக வச்சுக்காதீங்க, ஒரு 15 வச்சுக்காங்க, அல்லது 20-60க்கு மேலே வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா இருக்கும். 20-20 வச்சுக்கலாமா சார்? ஆமாம், ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். 20 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சார் ஓகே சார். இப்போ இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ ஒரு காயின் வந்து ஒரு 130 மில்லியன் 150 மில்லியன் இருக்காங்க அப்படின்னா, நாம அந்த காயினுக்கு எவ்வளோ சார் டார்கெட் எதிர்பார்க்கலாம்? சம்டைம் அதோட நேரேஷனு, அதனுடைய ரோட் மேப்பு, எவ்வளோ டோக்கன் வெளியில் வரப்போகுது, அந்த புல் பீக்கில், அதாவது வந்து ஒரு ஜூன் ஜூலை, இந்த வருஷம் ஜூன் ஜூலையில் எவ்வளோ வெளியில் வந்திருக்கும், ப்ளஸ் வந்து எத்தனை பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, அதில் என்னென்ன அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்டாக உண்மையிலே போகுமா போகாது, எல்லாத்தையும் பொறுத்து தான் அதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ போகும்னு நம்மளால சொல்ல முடியும். எதோட கம்பேர் பண்ணலான்னு இன்னொன்று பார்க்கணும். அதுக்கு ஈக்குவலான ஒரு காயின், அது வந்து அதே செக்டரில் இருக்கணும், இல்லை வேறு செக்டரில் திட்டத்தட்ட அதே மாதிரி ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி காயினோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். திடீர்னு எடுத்தோடனே அடாவோட மார்க்கெட் கேப்பை பாருங்கள், டிஓவோட மார்க்கெட் கேப்பை பாருங்க, சுலோனா மார்க்கெட் கேப் பாருங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இவன் வந்து எந்த லெவலுக்கு, இவன் ரேஞ்சிலேருந்து எந்த லெவலுக்கு போன்ற மார்க்கெட் கேப்பை தான் நம்ம பார்க்கணும். இப்போ கிரிஃபைன் எவ்வளோ டார்கெட் பண்ணலாம் சார்? ஒரு எக்ஸாம்பிள். கிரிஃபைன் வந்து ஷார்ட் டேர்ம் தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு அதை, நீ மறுபடியும் அதை கேட்குறீங்க. இட்ஸ் ஷார்ட் டேர்ம் காயின். டோன்ட் புட் இட் லோ, டோன்ட் ட்ராக் இட் லாங் ஃபார் லாங் டைம். அப்போ இந்த புல் மார்க்கெட்டுக்கு அதை மெயின் இதை ஹோல்ட் பண்ண மெயின் எல்லாம் வச்சுக்காங்க, கேபிட்டல் எடுத்துட்டு விட்டுருங்க. அப்படி இருந்தா விர்ச்சுவல் போட்டாக்காலுங்க சார். விர்ச்சுவல் ப்ரோட்டோகால் இஸ் ஓகே தான், பட் இருந்தாலும் வந்து எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல. இட் ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவன், பட் அகெயின் இட் ஹாஸ் டு ப்ரூவ் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த எலைட் கேட்டகரியில் இருக்கணும்னா அவன் இன்னும் நிறையா ப்ரூவ் பண்ணணும். இந்த டாப் 50 இருக்கணும்னா, அதனால அது கொஞ்சம் டைம் ஆகும், பார்க்கணும். ஓகே சார். ஓகே, அது ரெண்டும் தான் பெஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன பொறுத்தளவுக்கு, விர்ச்சுவல் as well as கிரிஃபைன் ரெண்டுமே. பட் விர்ச்சுவலை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணி 50 வந்துட்டு நிற்கிறான் அவன். பட் அந்த 50 சஸ்டெயின் ஆகணும்னு சொன்னால் they have to prove something else to stand along with those elite group. அந்த எலைட் குரூப்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் அதை நிறையா ப்ரூவ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் அவன் வந்து தெளிவுபடுத்தணும், மக்களுக்கு நம்பிக்கை வரணும். ஓகே, இது வந்து ஷார்ட் டேர்ம் நேரேஷன் கிடையாது, இப்படி வந்துட்டு போகிற மாதிரி கிடையாது, இட்ஸ் தேட் டு ஸ்டே ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணால் தான் அது நிறையா இருக்கும், நிறைய ப்ரைஸ்க்கு போகும். அதுக்கு நிறைய பண்ணுறாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பைபேக் அண்ட் பர்னிங் மெக்கானிசம் அது இதுன்னு நிறைய கொண்டு வராங்க. இந்த கம்யூனிட்டியை ஹோல்ட் பண்ணணும், கம்யூனிட்டி வெளில போகக்கூடாது, அடுத்த காயின் நோக்கி இதுலேருந்து வித்துட்டு அடுத்த காயினுக்கு அவங்க ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இது மாதிரி விஷயங்களுக்கு தான் ப்ராப்பராக பண்ணணுங்கிறது. அது கொஞ்சம் பண்ணுறாங்க, பார்க்கலாம். ஓகே சார். இப்போ இந்த எவ்வளோங்க சார், எவ்வளோ எக்ஸ் எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ அடுத்து ஒரு மார்ச் ஏப்ரலுக்குள்ளீங்க இப்போ ஒரு டீசெண்டான ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வச்சுருக்கீங்க, 10x ஈஸியாக எதிர்பார்க்கலாங்க சார். அந்த டீசெண்டாக எப்படின்னு கண்டுபிடிக்க முடியலைங்க சார்? டீசென்ட்னா ரிஸ்க் ஃப்ரீ, ரொம்ப ரிஸ்க் இல்லாமல், ரொம்ப அதாவது மீடியாக்காராக இருக்கணும். அதாவது ரிஸ்க்கும் ஃபுல்லாக ரிஸ்க்லும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ரிஸ்க் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 2 to 3x தான் கிடைக்கும், அல்லது ஒரு 5x அதிகபட்சமாக கிடைக்கும். இதெல்லாம் மிக்சடாக வச்சுக்கோங்க. ரிஸ்க் காயினில் ஒரு 2 வச்சுக்காங்க, ரிஸ்க்கே இல்லாத பிடிசிலையோ இல்லைன்னா இடிஹெச்லையோ ஒரு 10% 20% வச்சுக்காங்க. கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் அல்லது நேரேட்டிவ் அதிகமாக நல்லா இருக்கக்கூடிய நேரேட்டிவ் ஒரு 40% வச்சுக்கோங்க. ஒரு 10% இந்த மாதிரி இன்னைக்கு வந்த காயின் மாதிரி ஏதாவது காயின், அந்த மீம்ஸ் அல்லது கியூபிக் மாதிரி காயின்களில் போட்டுவீங்க. வந்துச்சுன்னா திடீர்னு ஒரு 100-200x அடிக்கலாம், இல்லையா போகுதுன்னு விட்டுறலாம். அப்போ ஆவரேஜாக பார்க்கணும், ஒரு 10xன்றது ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது நீங்க சொல்றது கமிங் மார்ச் எண்டுக்குள்ளயா சார், இல்ல மே அந்த டைம்லயா சார்? என்னது இப்போ நீங்க அந்த சொன்ன இந்த 10x இப்ப இருந்து 10xன்ற சொன்னது வந்துட்டு மேபி மார்ச் அந்த டைம்ல ஆயிடுங்க, மே ஆயிடுங்க, மே ஆயிடும். பொறுமையா இழுத்துட்டு போகணும், இப்போதைக்கு எல்லாம் கிடையாது, மே ஆயிடும். யாரும் ஐஎம்னு ஒருத்தர் சார் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து இந்த ட்ரம்ப் இனாகுரேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாமா சார்? அப்படிதான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம்.
சார் இப்ப மார்க்கெட் வந்து இதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்லயே கொஞ்சம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கன்சல்டேஷன் இருந்துச்சுன்னா, நம்ம மேன்றது வந்து இன்னொரு 2-3 மாசம் தள்ளி கூட போற அப்படி கூட போக சான்சஸ் இருக்கு. சைட் வேஸ்ல மூவ் ஆச்சுன்னு சொன்னா அப்படியே இருக்கும். பட் என்னை பொறுத்தவரைக்கும் சைட் வேஸ்ல மூவ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஸ்டிமுலஸ் கொடுக்குற மாதிரி கேட்டலிஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரம்ப் செய்வாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல. புஷ் பண்ணி மேலே கொண்டுட்டு போறதுக்கு பார்ப்பாங்க. லெட்ஸ் see what happens after 2-3 days. 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஏன்னா ஆல்ஸ்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பிளட் பாத் பார்த்துட்டோம் சார். ஆமா, உண்மைதான். லாஸ்ட் இயர் ஏப்ரல்ல பம்ப் ஆனது, அதுக்கப்புறம் பெருசா பம்ப் ஆகல. ஒண்ணுமே இல்ல சார். ஏதாச்சும் ரொம்ப செலக்டடான ஆமா ஒரு சின்ன செக்டர்ஸ் மட்டும் தான் பம்ப் ஆச்சு, மத்த காயின்ஸ் பம்ப் ஆகல. சிஎஸ்ஜின்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. சிஎஸ்ஜே அவர் சும்மா தூக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. ஐஎம்னு ஒருத்தர் கை தூக்கிட்டு இருக்காரு. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் இப்ப ஏஐ ஏஜென்ட் நரேஷன் வந்து இப்ப வந்து பிரதர் ஒருத்தர் முன்னாடி கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட் ஓரியன்டா நரேஷன் வந்து இப்ப நம்ம வந்து டாப் பிக்ஸ்ல எடுத்துக்கிறது வந்து லாங் டேர்ம் மாதிரி எடுத்துக்க வேணாமாங்க சார்? ஷார்ட் டேர்ம் மட்டும் ஏஐ ஏஜென்ட் வச்சுக்கலாங்களா? இல்ல, ஏஐன்றது லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஏஐல வந்து என்னெல்லாம் வச்சுக்கலாம்னா லாங் டேர்ம்ல 2 விஷயத்த வச்சுக்கோங்க. ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் எல்ஒன்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஏஐயை வந்து அந்த எல்எல்எம்னு சொல்லுவாங்க, எல்சிஎம்னு சொல்லுவாங்க. 2 கேட்டகரி. அதில் எல்எல்எம் தாண்டி இப்போ எல்சிஎம்னு ஒன்று வந்துருச்சு. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு ஒன்று இருந்தது. இப்போ லார்ஜ் கான்செப்ட் மாடல்னு அடுத்த கேட்டகரியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு. அதே மாதிரியே வந்து ஏஐன்றதை விட இன்னொன்று வந்து ஏஜிஐன்றது. இது மாதிரி இருக்கக்கூடிய எல்ஒன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு அவங்க தான் வந்து அடித்தளம் பேஸ். அதுலேருந்து தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வெளியில் முளைச்சி வரும். ஸோ அந்த லேயர் 1 இருக்கு இல்லையா, அது வந்து வச்சுக்கோங்க. 1. 2வது வந்து அந்த எல்எல்எம்ஸோ எல்சிஎம்ஸோ இந்த ஏஐ ப்ராஜெக்ட்ஸையோ இதெல்லாம் இயக்குறதுக்கு வந்து யூ நீட் லாட் ஆஃப் பவர், ரிசோர்ஸ் நிறையா இருக்கணும். அந்த ரிசோர்ஸை கொடுக்குறதுக்கு வந்து ஜிபியூ அதுக்கு அடுத்த கேட்டகரிக்கு போயிடுவாங்க. நான் சொல்ல போனால் அடுத்த கேட்டகரிக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரிசோர்ஸை கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் லைக் ரெண்டர், ஆகாஷ், இது மாதிரி ஐத்தர், இது மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்க, தே ப்ரொவைட் ரிசோர்ஸஸ் டு ரன் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு, ஒரு ஏஐ ஏஜென்ட்டை ரன் பண்ணுறதுக்கு, ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை ரன் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும். நம்ம வந்து நார்மலாக ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வச்சிருக்கோம்னா அந்த ரிசோர்ஸ் தான் பத்தாது. ஸோ அது வந்து இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும் அந்த ரிசோர்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து என்விடியாதோ இல்லைன்னா வேற டாப் லெவல் சிப் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால அதை ரெண்ட் பண்ணுவாங்க, இல்லை அதை வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்க விடுவாங்க. அதில் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கம்பெனிஸ் ப்ளஸ் வந்து அதே மாதிரி ஏஐ இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இன்னும் டேட்டா, அந்த டேட்டா ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கணும். அந்த டேட்டா வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். அந்த டேட்டா வந்து திருட முடியாத அளவுக்கு வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி. ஸோ அது ஒரு மோடு. இந்த 3 கேட்டகரியுமே வந்து அடித்தளம், இதுதான் பேஸ். அதுக்கப்புறம் இது மேலே வரக்கூடியதெல்லாம் சப் கேட்டகரிஸ். அதுதான் நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், டிஃபை ஏஐ ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், அடுத்து வந்து ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ண ஏஐ ஏஜென்ட்ஸாக இருக்கலாம். இது மாதிரிலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ் தான். ஸோ அந்த மெயின் கேட்டகரிஸ் என்னைக்குமே லாங் டேர்ம்ல நீங்கள் வச்சுக்கலாம். சப் கேட்டகரிஸ் அப்பப்போ அடுத்த ட்ரெண்ட் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது அடித்தளம் எப்பவுமே அதே மாதிரி அப்படியே லாங் டேர்முக்கு அப்படியே இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். புரியுது. இப்ப மணி ஃப்ளோ அப்படி நடந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த பேஸ்க்கு நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஏஐ ஏஜென்ட் டிஃபை அங்க ஏஐ ஏஜென்ட்ஸோ டிஃபை ஏஜென்ட்ஸ் எங்க நடந்தாலும் இங்கேயும் வந்து கீழே வந்து மணி ஃப்ளோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து தே ஆர் தி ஒன் ஹூஸ் ப்ரொவைடிங் ஆல் தோஸ் ரிசோர்ஸஸ், ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அவங்களுக்கு மணி கட் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இது வந்து என்னைக்குமே ஒரு ஸ்ட்ராங், அதாவது வந்து உடனே வந்து 2x 3x 4xன்னு போகாது. வேற மேலே இருக்கக்கூடிய அந்த சப் கேட்டகரிஸ் வந்து சடனாக வந்து ஒரு 2x ஆகும், 3x ஆகும். இப்போ விர்ச்சுவல்லாம் பார்த்தீங்கன்னா 1 சென்ட் 2 சென்ட்ல இருந்து கிட்டத்தட்ட $4 வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட எத்தனை எக்ஸ்ன்னு பாருங்க. ஒரு 100x மேல அசால்ட்டா போயிருக்கு. ஸோ அது மாதிரி அதுக்கு கீழே அடித்தளமா இருக்கக்கூடிய பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் போகல, டிஓ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் போகல, பேஸ் டிஐ அவ்வளவு தூரம் போகல. அதெல்லாம் அடித்தளம். ஸோ 1x ஆகும், 2x ஆகும், ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா வந்து லாங் டேர்முக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஜீரோவும் ஆயிடாது, அதே மாதிரி பெருசாவும் மேலேயும் கீழேயும் போயிடாது, மேலேயும் போகாது, பொறுமையா போகும். ஆனா மேல இருக்கிறது சடனா போகும். அதனால அந்த மேல இருக்க ஃபண்ட்ஸை வந்து நீங்க ரொட்டேட் பண்றதுக்கு நீங்க வச்சுக்கலாம். கீழே வந்து என்ன பண்ணலாம், ஒரு அடித்தளம் அமைக்கிறதுக்கு கீழே நீங்க வச்சுக்கலாம், அந்த ஃபண்ட்ஸ் எடுத்து கீழே வச்சுக்கிறதுக்கு. பட் இங்கேயும் தான் இருக்கும், மேலே இருந்து தான் இங்க ரொட்டேட் ஆகும் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஈக்குவலா தான் வரும். ஒரு கேட்டகரி மெயின் கேட்டகரிக்குள்ள தான் எல்லாமே வரும், ஏஐக்குள்ள தான் எல்லாமே வரும். ஆமா. இப்போ நீங்க அது சொன்னீங்க சார், அது ஸ்பிளிட் பண்ணி எப்படிங்க சார் பாக்குறது? ஐ மீன் எப்படி ஐடென்டிஃபை பண்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்எல்எம், இந்த ப்ராஜெக்ட் வந்து சம்திங் சொல்லிருக்காங்க. ஒயிட் பேப்பர்ஸ், அவங்களுடைய ஒயிட் பேப்பர்ஸ், அவங்க கேட்டகரி பிளஸ் அவங்களுடைய வெப்சைட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குமே. எல்லாமே எல்லா ப்ராஜெக்ட்லயும் தெளிவா கொடுத்துருக்காங்கல்ல, படிச்சீங்கனால தெளிவா புரியும். ஓகே, தேங்க்யூ. பாஸ்கரன் கை தூக்குறாரு சார். ஜெகநாத் ஃப்ரம் ஹைதராபாத் சார். சாரி. சொல்லுங்க. நீங்க முன்னாடியே தூக்கிட்டு இருந்தீங்க, கை தூக்குனீங்க சார். இது உங்க ட்ரேட்ஸ் காப்பி பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? இல்ல, ஐ டோன்ட் டு ட்ரேட். நான் ட்ரேடிங்கே பண்றது இல்ல.
ஓகே 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 நான் ட்ரேடிங்கே இந்த பண்ண இன்னொரு சார் ஓகே சார் சார் காஸ்பா பைனான்ஸ் லிஸ்டிங் ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? நிறைய ரூமர்ஸ் இருக்கு ஒரு ரீசெண்டா 3 நாளா, அதனால தான் கொஞ்சம் பம்ப் ஆச்சு. ஆமா சார் அது ட்ரைலமா பத்தி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க சார். அது ஆர் தே ஹிண்டிங் ம். காஸ்பா லிஸ்டிங் అని ஜஸ்ட் ஐ அம் திங்கிங் சார். தெரியல. பட் ரொம்ப நாளா அது ஒரே ஸ்டேஜ்ல இருந்தது. அதாவது 19 சென்ட்ஸ் போயிட்டு ஆமா சார் ரொம்ப நாளா கீழே இருந்தது. அதனால வந்து ஆமா சார். அது இப்போ பம்ப் ஆகிறது நல்லதுதான். தெரியல. பட் ஆனா ரூமர்ஸ் இருந்துட்டே இருக்கு பைனான்ஸ் லிஸ்டிங் இருக்குன்ட்டு. I'm not sure. திடீர்னு சடனா ஒரு நாள் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே சார் ஓகே சார் ஓகே 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ. Hi sir, சொல்லுங்க Bhaskaran பேசுறேன். பாஸ்கரன் சொல்லுங்க. How are you sir? ஃபைன் ஃபைன் ஃபைன். சார் இப்போ DEF AI செக்டார் இருக்குங்க சார், டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் வித் AI செக்டார். ம் அது வந்து $2 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் இப்போதைக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன இது பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த செக்டர் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு சார். அதுல நீங்க ஏற்கனவே ஹாட்கி அந்த டோக்கன் வந்து இப்போ ஒரு சொன்ன 9 சென்ட்ஸ் மாதிரியும் ஒரு வரைக்கும் போயிட்டு கீழே வந்துச்சு. ஆமாங்க சார். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அக்வயர் பண்ணலாமாங்க சார்? இல்ல அதே மாதிரி உள்ள வேற அதுலயே அனான் எப்படியோ வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல நீங்க எந்த பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க சொல்றீங்களோ அந்த கண்டிப்பா நான் ஒரு வீடியோ தனி வீடியோ நான் பண்றேன். தனி வீடியோ நான் பண்ணிட்டேன். ஏதாவது புதுசா வர காயின்களை பார்க்கணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி பம்ப் காயின்ல போறதை விட புதுசா பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ப்ளஸ் வந்து எதனால எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் புல் வந்து பியூர்லி வந்து என்ன இருந்துச்சுன்னா டிஃபை நிறைய மூவ் ஆச்சு. டெஃபி அதாவது டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ். இப்பயும் எப்பவுமே வந்து அது எவர்கிரீன் தான். அது டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்ன்றது அது எப்பவுமே டவுன் இருக்காது. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆவே 40 சென்ட்ஸ் வந்து நீ 300 சென்ட் மச்சம் $40 வந்து நீ $300 வரைக்கும் போயிட்டாங்க. அது வந்து டிஃபைல வரக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராஜெக்ட். மேக்கர் டாவா இருக்கட்டும் அல்லது ஆவேவா இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அது இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா, அது இனிஷியலாக வந்து ஹியூமன்ஸ் பண்ணுறதை வந்து ரோஷன் வெளியில் நாய் கத்துது. ஹியூமன்ஸ் பண்ணுறதை வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு பண்ண வச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு கண்டிப்பாக டிஃபை செக்டர் வந்து ஓரளவுக்கு ஃப்ளரிஷ் ஆகும். அதனால தான் அதை பற்றி பேசுகிறாங்க. பட் ஆனால் ஐம் நாட் ஷோர் ஹவு ஃபார் இட் வில் மூவ் இன் டு தி மார்க்கெட் ஆர் பெனிட்ரேட் இன் டு தி மார்க்கெட். அது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சார். அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாட் கீ மட்டும் 1000 காயின்ஸ் இது பண்ணீங்க சார். அது ப்ராஃபிட்ல தாங்க சார் இருக்கு. ஓகே, அது 4 சென்ட் வரைக்கும் வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாங்க சார். கரெக்டா 5 சென்ட் வரைக்கும் 5 சென்ட். வந்துருச்சு ஆமா சார். ஆமா ஆமா. அது மொத்தமே 36 டோக்கன் தான் இருக்கு. ஆனா நிறைய டோக்கன்ஸ் வந்து அது சரியா இல்ல. நீங்க சொன்ன அந்த ஒரு டோக்கன் தவிர மத்த வேற எதுவுமே பார்க்கலீங்க சார். ஓகே ஓகே ஓகே. அதே போல இருக்கு ஒரு சில கண்டிப்பா சார். டோக்கன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் இட்ஸ் கான்க்ரீட்டாக எந்த டோக்கனும் என்னால் சொல்ல முடியல. ஸோ இது வந்து கான்க்ரீட்டாக வாங்கலான்ட்டு நான் ஹாட்கியை சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து இட் வாஸ் வெரி லோ சப்ளை. ப்ளஸ் வந்து டெல்ட் வித் டிஏஓ பிட்டன்ஸாரோட இதில் டீல் பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ளஸ் அதுவுமே வந்து பெரிய வால்யூம் இல்லை. நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா வால்யூமே ரொம்ப கம்மியான வால்யூம் இருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வச்சலாம். சும்மா ஒரு $40,000 $50,000 தான் ஒரு நாளைக்கு எம்ஏஎக்ஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ லோ வால்யூமில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். கண்டிப்பா சார். சார் ஒண்ணே ஒன்று சார், ஜெரிப்ரோ வந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்கு. 0.17 வரைக்கும் கீழே வந்திருக்கு சார். அது கொஞ்சம் எதுவும் அக்வயர் பண்ணலாமா இல்ல வேணாமா சார்? இப்போ நான் பார்த்துட்டு சொல்றேன். கண்டிப்பா சார். ஓகே, ரொம்ப டவுன்ல வந்திருக்க மாதிரி இருக்குங்க சார். அவ்வளவுதாங்க சார். வேற ஒன்றும் சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அஜித்தின் கை தூக்குறாரு. சார் நீங்க இந்த சில காயின்ஸ்லாம் ரிஸ்க் ஃப்ரீ காயின்ஸ்னு சொன்னீங்க சார். சார் அதில் வந்து இந்த நாக்கா, ரியோ, டிஏஓ இதெல்லாம் எந்த செக்டர்ல வைப்பீங்க சார்? ரிஸ்கா ரிஸ்க் ஃப்ரீ இல்லை? மீடியம் ரிஸ்க் கம்மி. ரிஸ்க் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டாப் 20 இருக்கிறது தான். காயின்ஸ் லைக் அவாக்ஸ், காயின்ஸ் லைக் சொலோனா, இது மாதிரி காயின்ஸ் தான் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். ரிஸ்க் இருக்கக்கூடிய ரிஸ்க்கும் கலந்தது தான் இதெல்லாம். டாப் 20 தான் ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்றீங்க சார்? ஆமாம், 2x தான் கிடைக்கல, 3x தான் கிடைக்கும். அதிகபட்சம் 5x கிடைக்கும். ஓகே சார். இந்த ரியோ, நாக்கால மீடியம் ரிஸ்க்னு சொல்றீங்க? மீடியம் ரிஸ்க் தான், ரிஸ்க் இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சடனாக என்ன ரிஸ்க்னா எப்படி ரிஸ்க் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கனாமிக்ஸை மாற்றுறானுங்க, டோக்கன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு ஃபட்டை கிளப்பி விடுறாங்க. ஸோ இதனால வந்து அது ரிஸ்க் செக்டரில் தான் வைக்கணும். மீடியம் ரிஸ்க்லையாவது வைக்கணும். இப்போ ஹை ரிஸ்க்னா எது சொல்லுவீங்க சார்? ஹை ரிஸ்க்னா கியூபிக் மாதிரி காயின்ஸு, மீம் காயின்ஸ், அதெல்லாம் ஹை ரிஸ்கில் வைக்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ இதெல்லாம் இந்த மீடியம் ரிஸ்க்லாம் ஒரு மினிமம் 5x எதிர்பார்க்கலாங்க சார்? 10x வரைக்கும் ஈஸியாக போகும். 10x இங்கேருந்து 10x? 10x ஈஸியாக போகும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஆக்சுவலா சோல்லாம் பாத்தீங்கன்னா பேர் மார்க்கெட்ல இருந்து 34 டைம்ஸ் அடிச்சிருக்கு சார். ஆமா, $8 கூட $8 $9 வந்தது. அந்த FTX பிரச்சனை போது $9 வந்தது.
ஆமா, அதுல இருந்து இப்போ வரைக்கும் 34x அடிச்சிருக்கு சார். ஓகே ஓகே. பாஸ்கரன் ஒருத்தர் கை தூக்குறாரு. கோகுல் கோபிநாத் சார் கேக்குதுங்களா? கோகுல் கேக்குது, பேசுறேன் சார். சொல்லுங்க கோகுல். சார் நான் ஃபர்ஸ்டே ஒரு கொஸ்டின் கேட்டேங்க சார், எவ்வளோ காயின் வச்சுக்கலாம் ஒரு போர்ட்ஃபோலியோக்கு அப்படின்னு. சொல்லுங்க சார் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. 20 காயின் சொன்னேங்க சார். பட் இப்போ என்னன்னா டெய்லியுமே ஒரு புது செக்டார் புது காயின் வருதுன்னா நான் இப்படியே ஆட் பண்ணிட்டே போனேன்னா நீங்க சொன்ன மாதிரி 60 காயின் வந்துருதுங்க சார். ஏன் நான் ஆட் எப்பதான் பண்றீங்க? செட் ஷார்ட் பண்ணி டேர்முக்கு போர்ட்ஃபோலியோ வச்சு வச்சு ஷார்ட் டேர்முக்கு வச்சுட்டு வித்துட்டு இதுக்குள்ள கொண்டு வந்துருங்க ஃபண்ட்ஸை. அதான் நான் பண்ணுவேன். இது புரியுங்க சார். ஷார்ட் டேர்ம்ல எப்படி சொல்றேங்க சார்? இப்போ என்கிட்ட ஒரு $10,000 புது இருக்குது. காயின் நான் வருது 20 காயின் தான். சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. புது காயின் வருது, இன்வெஸ்ட் பண்ணுவேன், வித்துருவேன், இருக்கிற ப்ராஃபிட் வந்து எப்பவும் வழக்கமா வச்சிருக்க காயின் தான் போட்டுருவேன். அவ்வளவுதான். ஏன் எல்லாத்தையும் ஆட் ஒரு பண்ணிட்டு 1x போறீங்க? 2x 1x 2x ஏங்க பாக்குறேன்? 20% 30% வந்தா பத்தாதாங்க? 1x 2x வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? 20% 30% இனஃப், மோர் தென் இனஃப். 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தில் 30% மோர் தென் இனஃப் தான். $1000 போட்டால் $1300 ஆகுது. 1300 விற்கிறேன். $300 எடுத்து எனக்கு என்ன காயின் நம்பிக்கை இருக்கோ லாங் டேர்ம்க்கு அதில் போட்டுருவேன். மறுபடியும் $1000 மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் கொண்டு போவேன், இன்னொரு நேரேட்டிவ்க்கு, இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு. தட்ஸ் ஆல். ஏன் 60 ப்ராஜெக்ட் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சார் இப்போ 10K என்கிட்ட இருக்குதுன்னாங்க சார். ஒரு $10,000 இருக்குன்னா நான் 20 காயின் ஸ்ப்ளிட் பண்ணி காயின் போய் வச்சிட்டேங்க சார். இப்போ அதுல இருந்து கொஞ்சம் உடைச்சு இந்த மாதிரி புது காயின்ஸ்ல போலான்னு சொல்றீங்களா? தனியா ஃபண்ட்ஸ் வச்சு தனியாக சொல்றீங்களா சார்? ஃபண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு $1000 வச்சுக்கோங்க. நான் ஏன் $10,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஒரு $1500 வச்சுக்கணும் இல்லையா ரிசர்வ் ஃபண்ட்ஸு? ம் 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 எப்பவுமே ம் சொல்றது தானே அது. ரிசர்வ் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்ட்டு அதில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து ரொட்டேட் பண்ணுங்க. ஓகேங்க சார். இல்லைன்னா புது இப்போ அந்த ஃபண்ட்ஸ் மாதிரி வச்சு ரொட்டேட் நீங்க பண்ணுங்க. இப்போ அந்த மாதிரி ஷார்ட் டைம் ட்ரெண்டுக்கு வரும்போது ஒரு காயினுக்கு எவ்வளோங்க சார் போகலாம்? இப்போ என்கிட்ட 10K போர்ட்ஃபோலியோ வைக்கிறேன்னா எவ்வளோங்க சார் போகலாம்? $1000 ஒரு போடுங்க. காயினுக்குன்னா எவ்வளோ? $1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். 10% $100, 30% $300. $300 எடுத்து ஒரு நல்ல காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வச்சிருக்க காயின் 20 காயினில் ம் ம் இப்படி ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். ஓகே. ஓகே தேங்க்யூ. சான் ஒருத்தர் கை தூக்குறாரு. ஹலோங்க சார். சொல்லுங்க. சார் நான் கிரிப்டோக்கு புதுசுங்க சார். அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்குங்க சார்? பைனான்ஸ் போங்க. ஓகேங்க சார். பைனான்ஸில் இப்போது சிலர் வந்து பிடிபி பண்ணுறது மூலிமா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார்? இல்லைன்னா காயின் டிசிஎக்ஸில் போங்க. உங்களுக்கு அது வேறு எதுவுமே இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ள வரீங்கன்னு சொன்னால் பெட்டர் யூஸ் காயின் டிசிஎக்ஸ் ஆர் ஜியோடெஸ். பைனான்ஸில் ஃபியட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சார். அது பரவாயில்லையாங்க சார்? தெரியல, நான் பைனான்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஓகேங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. கோபிநாத்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. சார் வணக்கம் சார். ராஜேஷ் சொல்லுங்க. சார் இப்போ எனக்கு டவுட் சார். இப்போ மெட்டாமாஸ் நான் யூஸ் பண்ணுறேன் சார். மெட்டாமாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேலட் யூஸ் பண்ணுறேன் நான். அந்த வேலட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3வது வேலட்டில் என்னோட ஃபுல் ஃபண்டு அதில் மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறேன் சார். ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1வது அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் செகண்ட் அக்கௌண்ட் தான் வந்து நான் வந்து மேக்ஸிமம் அந்த ஏர் டிராப்புக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவேன் சார். சரிங்க. இன்கேஸ் அந்த சப்போஸ் ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் அந்த தேர்ட் அக்கௌண்ட் ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமா சார்? மற்ற ஒரே சிஸ்டம்லேயே ஒரே மொபைல் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களா? இல்லை சார், ஒரே சிஸ்டத்தில் மட்டும் வச்சிருக்கேன் சார். தனியாக வச்சுக்கோங்க. தனியாக மீன்ஸ் எப்படி சார்? இப்போ தனியாக சிஸ்டத்துலையோ இல்லைனா தனியாக ஒரு கம்ப்யூட்டர்லையோ இல்லைனா தனியாக ஒரு மொபைல்லையோ வச்சுக்கோங்க உங்கள் மெயின் அக்கௌண்ட்டை. எதோடய லிங்க் பண்ணாங்க. தட்ஸ் ஆல். மெயின் அக்கௌண்ட் சேஃப், ரொம்ப சேஃப் அது. ஓகே சார். அதான் சார். இப்போ மெட்டாமாஸ்ல அந்த 4 அக்கௌண்ட் இருக்குல்ல சார், 4 அக்கௌண்ட்ல வந்துட்டு அந்த ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா தேர்ட் அக்கௌண்ட்ல ஃபுல் ஃபண்ட் இருக்கு. அது பிரச்சனை இருங்க சார், சொல்லிடுறேன். மெட்டாமாஸ்க்குள்ள பிரச்சனைனா மெட்டாமாஸ்க்குள்ள தான் வரும். உங்க சிஸ்டத்துலயோ உங்க மொபைல்லயோ பிரச்சனை, மொத்த அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்லயும் பிரச்சனை ஆயிடும். அதுக்காக சொல்ல வர தனியா வச்சுக்கோங்கன்ட்டு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அக்கௌண்ட்ல உங்க பிரச்சனை இருந்தால் அந்த அக்கௌண்ட்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். உங்க மொபைல்லயே பிரச்சனை வந்துருச்சு இல்லை உங்க சிஸ்டம்லயே பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுல இருக்க எல்லா அக்கௌண்ட்டுக்கும் பிரச்சனை வரும். அதனால தான் நான் சொல்ல தனியா வச்சுக்கோங்கன்ட்டு. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய் சொல்லுங்க சார். இப்போ ரீட்டைலர்ஸ் வந்து உள்ள வரதுக்கு அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து போன புல்ரன் அப்போ வஜ்ரக்ஸ் எல்லாம் இருந்ததுங்க சார். அந்த மாதிரி ஏதாவது ஃபேக் கரன்சி உள்ள கொண்டு வரதுக்கு உண்டான அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? தெரியலங்க, அது கவர்மெண்ட் தான் ஏதாவது பண்ணணும். இப்போ ஏற்கனவே நிறைய ஆட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க கிரிப்டோ பிளாட்ஃபார்முக்கு.
அன்னைக்கு கூட ஒரு ஆடு ஒன்று பார்த்தேன். ஓகே. நிறைய ஆடு அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அதான். விற்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இந்தியாவிலேயே நியூஸ் பேப்பரில் அது. ஃபஸ்ட்டு பேஜ்லலாம் ஆடு வர மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால உள்ளுக்குள்ளே ரீட்டைலர் கொண்டு வரதுக்கு அதெல்லாம் பார்க்குறாங்க. நிறையா வரும் அந்த மாதிரி புதுசாக நிறையா வரும். இன்னும் பைனான்ஸே ஏதாவது ஓகே. ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுப்பான் உள்ள ஃபியாட்டை கொண்டு போகிறதுக்கு, ஸ்ட்ரைட்டாக பேங்க் அக்கௌண்ட்டை கலெக்ட் ஓகே பண்ணுற சார். மாதிரி. ஐம் நாட் ஷோர், பார்க்கலாம். ஜெட் போல்ட்னு ஒரு ஐசி ஒன்று பார்த்தேன் சார். சீம்ஸ் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். வாட் ஜெட் போல்ட். ஜெட் போல்ட்டா? எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் தெரில. எழுதி என்ன ஓகே. செக்டரில் வருது? ஐ திங்க் இட்ஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஏஐ ஏஜென்ட்ல. ஓ, நிறைய ஏஜென்ட்டாக வந்துட்டு இருக்கு. எவ்வளோ எது பெர்ஃபார்ம் பண்ணுன்னு இல்ல தெரில. இது கொஞ்சம் இது கொஞ்சம் நிறைய இது பண்ணிருக்கா, நிறைய பிசிசிலே நிறைய போயிருக்கு. ஓகே சீம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பார்க்கலாம், அனுப்பிச்சி விடுங்க பார்ப்போம். சார் உங்களுக்கு ஷார்ப் லேப்ஸ்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அனுப்பிச்சிருந்தேன் சார், பாத்தீங்களா சார்? இது பாத்துருக்கீங்களா? SHARP ஷார்ப் லேப்ஸ் தானே அது? ஆமா நிறையா சார். இது அதுவும் ஓவரா சொல்லிட்டு இருப்பானே, டிஓக்கு ஈக்குவல் அதுக்கு ஈக்குவல். அப்படிலாம் கிடையாதுங்க, அது ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட். இல்ல டிவோக்கு ஈக்குவலான்னு சொல்ல, பட் அதோட பேக்கர்ஸ் வந்து இதுல இருக்காங்கன்னு சொல்லி ஏஎக்ஸ்பிடி தான் போட்டுட்டு இருக்கு சார். ரெகுலரா அதை பத்தி போட்டுட்டு இருக்கு. தெரில, எனக்கு அமிச்சது அப்படிதான் நிறைய அனுப்புனாங்க. அது ஆக்சுவலாக ஓகே அவனோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வெளில வந்துச்சு. அது கூட நான் ஒரு தடவை யாருக்கும் 2-3 பேருக்கு நான் சொல்லியிருந்தேன். ஹிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஹைவ் ப்ரோட்டோகாலோ ஏதோ ஒன்று. ஹிண்ட், அந்த டிக்கெட் வந்து ஹிண்ட்டு. அது அதுலேருந்து பார்ட்னர்ஷிப்பு, அதுலேருந்து பிரிஞ்சு வெளியில் ஒரு ப்ராஜெக்ட் ஏஜென்ட் மாதிரி ஏதோ விட்டாங்க, ஹிண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஹைவ் இன்டெலிஜென்ஸ் நினைக்கிறேன் சார். ஹைவ் இன்டெலிஜென்ஸ், ஓகே. அதான் ஹிண்ட் டிக்கெட் நேம் ஹிண்டா? அது ஆமா சார். பார்க்கும் போதும் ரொம்ப லோ மார்க்கெட் கேப்பு. இவனே இவ்வளோ லோ மார்க்கெட் கேப், இவன் என்ன ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டான். பட் ஆனால் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல, அதை நான் பார்க்கணும். ஓகே 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 ஓகே. சார் ஆர்பிஎன்டி வந்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா சார்? சாரி லாங் மிஸ் டேர்ம் வச்சுக்கலாம். ராடபிளே செக்டர் தானே. சரி ஓகே. சரி ஓகே. இன்னொன்று வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து வருது வாங்குறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து இது குயிக்கா லிஸ்ட் ஆகும்? அதை நான் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல தானே பார்க்கறது இருக்கும். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல தான் வேகமாக வரும். எக்ஸ்சேஞ்சஸ் லைக் ஜூபிட்டர், எக்ஸ்சேஞ்சஸ் லைக் ரேடியம், இல்லை யூனிஸ்வாப். பேஸில் வர்றது யூனிஸ்வாப்பில் போய் வாங்கலாம். ஸோ அதில் தான் நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் பார்க்குறதுனா டெக்ஸ் டூல்ஸில் பார்க்கலாம், ஆனால் டெக்ஸ் ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். புதுசு ஒரு எவ்ரி ஆஸ்க்கு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1500 ப்ராஜெக்ட் அங்கே உள்ளே நிற்கும். அதில் கண்டுபிடிச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணணும். அதான் சார், நீங்க மீன் உங்க நாலேஜ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ பொதுவாக வந்து டெக்ஸ்ல வரும் ஜூபிட்டர், ரேடியம், யூனிஸ்வாப் வந்து பிரைமரியா பார்க்கறதா பெட்டர். அங்கே வந்துடும். தேங்க்யூ. அதாவது இப்போ புதுசாக வருது, ஆனால் மேக்ஸிமம் அங்கே வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் டம்பாக தான் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். போட்டிங்கன்னா போட்டு உடனே வெளில வந்துடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ரகு யாரும் கை தூக்குறாங்க. ரீசெண்டாக தான் உங்கள் சேனல் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். மெம்பர்ஷிப் ஆல்சோ ஐ காட் லாஸ்ட் 3 to 4 days and got into your previous videos, but I got to know some of the tokens, Hotkey and RBNT and creator that you told the Amen, right? ஸோ இதில் வந்து எதில் புல்லிஷாக இருக்கணும்? இல்லை ஏன்னா ஆமீன் எதுவுமே டிஎஃப்ஏயில் தான் வருது. ஸோ அது வந்து புல்லிஷாக இருக்கலாமா? இல்லை இதில் எது ஸ்டேபிளாக இருக்கும்? ஸோ லாங் அந்த மாதிரி சஜஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து ஆமேனுக்கு வந்து ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்குது. ஸோ அது வந்து கிரியேட்டர் பிட்ன்றது. அந்த கிரியேட்டர் பிட் வந்து தே ஆர் கோயிங் டு அலோகேட் சம் ஏர் ட்ராப், தே கோயிங் டு அலோகேட் சம் ஃபண்ட், சம் அலோகேஷன்ஸ் டு பை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது உள்ளே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் தான் வாங்கலான்றதுக்காக வி பாட் ஆமேன். ஸோ அது ஆமேன் மட்டும் கிடையாது, ஏஜென்ட் அட்லஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஏஜென்ட்ன்ற டிக்கரில். டீகிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஷோகன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அது டாப் 5-6க்குள்ளே இந்த ஆமேனும் இருக்கும். இது வந்து நோஸ்டடாமஸ் தான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. 14th century வாழ்ந்த வந்து தீர்க்கதரிசி. அவர் இந்த உலகம் அழிகிறத பற்றி, ட்வின் டவர் அட்டாக்கை பற்றிலாம் அப்பயே வந்து குவாட்ரண்ட்னு சொல்லிட்டு 4 வரியில் ஒரு பாடல் மாதிரி எழுதியிருப்பார். அப்போ கிறுக்கனா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க இறந்த இடத்துல. அவருக்கு நோஸ்டடாமஸ், மிக்கேல் நோஸ்டடாமஸ்னு அவர் தீர்க்கதரிசி, ஒரு ப்ராஃபட்னு சொல்லுவாங்க அவரை. அவர் பேரில் தான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஆமேன்ற ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கெட் இன் டு கிரியேட்டர் பிட்.
ப்ளஸ் வந்து அந்த கிரியேட்டர் பிட் வந்து அகைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா பைனான்ஸில் வந்து வேலெட்டில் அவங்க வெப் வேலெட்டில் வந்து கொண்டு போய் வச்சோம்னாலும் அவங்க ஏதோ அலோகேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சு அதில் ஒரே நாளில் ஏதோ 4 lakh காயின்ஸ் ஏதோ உள்ள வந்திருக்கும் போல இருக்கு. அதையும் சொன்னாங்க. அதுக்கு தான் அது போட்டதுங்க சார். ஓகே சார். ஸோ அது வந்து ஃபியூச்சர் இருக்குதா இல்லை இது எல்லாமே ஷார்ட் டேர்ம். ஆக்சுவலி வந்து கிரியேட்டர் பிட் வந்து பெருசாக எதிர்பார்க்குறோம். எப்படி எதிர்பார்க்குறோம்னா பெரிய லெவலில் பைனான்ஸ் எல்லாம் உள்ள வருவான்ற மாதிரி எதிர்பார்த்தனால தான் அதில் நான் பண்ண சொன்னது. பட் அது வந்து ஏஐ ஏஜென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அல்லது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் லைக் விர்ச்சுவல் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு அட்பாராக பார்க்கறதுனால தான் கிரியேட்டர் பிட்டுக்குள்ளே போனது. கிரியேட்டர் பிட் ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ஏஜென்ட்ஸ் அங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி இருக்கிறதுனா ஒரு 10 கூட இருக்காது, ஒரு 6-7 ஏஜென்ட் ஓரளவுக்கு நல்லா சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. பட் மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து பேஸ் செயின்லேருந்து இப்போ பிஎன்பி செயினுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. அதனால தான் அதை சொன்னது. நீங்கள் சேஃபாக போகிறது இருந்தால் எங்கே எதுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் என்டர் இன்டு நாக்கா, என்டர் இன்டு கேமிங் செக்டரில் நாக்காக்குள்ளே போகலாம், ஆர்டபிள்யூ செக்டரில் ரியோக்குள்ளே போகலாம், அதே மாதிரி ஏஐ செக்டருக்கு டிஏஓக்குள்ளே பிட்அன்சார்க்குள்ளே போகலாம், அவாக்ஸ்குள்ளே போகலாம். இது மாதிரி காயின்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் லாங் டேர்முக்கு. ஓகே சார். ஸோ மெயினாக அந்த ஆமீன் வாங்கினது பிட்டிக்கர் வரும், அது வாங்கினோன்னா மைட் பி ஃபியூச்சர் ஹைப் ஆகுங்கிறதுக்காக நம்ம அதை ஆமாம். பிட்ன்றது வந்ததுன்னா நமக்கு பெருசாக இருக்குன்றதுக்காக அதை நம்ம ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கோம். வேற ஒன்று லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லுங்க சார். டியா வந்துட்டு ஒரு லாங் ரன்ல வந்துட்டு எவ்வளோ மார்க்கெட் கேப் சார் எதிர்பார்க்கலாம்? இப்போ வந்து 2.3 பில்லியன் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் சார். டியா வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? டியா 2.3 இருக்கு. காயின் மார்க்கெட் கேப்ல பில்லியன் காயின் மார்க்கெட் கேப்ல அப்படிதான் சார் காட்டுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. சப்ளை ஆமா இருக்கும் 500 மில்லியன் வெளியில இருக்கும்னு நினைக்கிறேன். $4 வச்சா 2 பில்லியன் வந்துருச்சு. ஓகே ஆமா இருக்கும். இங்கேருந்து ஒரு 5x ஈஸியாக பண்ணிவிடுங்க. 5 to 10x ஈஸியாக பண்ணிவிடுங்க. 5x அது ஈஸியாக. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு அன்லாக்கிங்லாம் இருக்கு. இப்போ கொஞ்சம் அதை செக் பண்ணுங்க. நவம்பரில் ஒன்று பெருசாக இருந்துச்சு, அக்டோபர் ஒன்று பெருசாக இருந்துச்சு, நவம்பர் ஒன்று இருந்துச்சு, இப்போ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணணும். மேலையா இப்போ வருதான்னு தெரியல. அதை செக் பண்ணிட்டு வேணா சொல்கிறேன். ஓகே சார். ஓகே. மாடுலர் பிளாக் செயின் நல்ல ப்ராஜெக்ட். அது மாண்டா அதே மாதிரி ஒன்று, அதுவும் மாடுலரில் வரும். மாடுலரில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வரவே இல்லை. இன்னொரு ப்ராஜெக்ட் டிசம்பரில் வருதுன்னாங்க, அதை கொண்டுட்டு வரவே இல்லை. சார் இந்த கிரியேட்டர் பிட் சொன்னீங்களா சார், இது வந்துட்டு காயினா எப்போ சார் லான்ச் ஆகும்? ஆக்சுவலி தெரியல, சீக்கிரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த மந்த் அல்லது நெக்ஸ்ட் மந்த் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா அந்த பைனான்ஸ்லாம் வெப் வேலெட்லலாம் லாக் பண்ண சொல்கிற ஸ்பீடை பார்த்தா இந்த மந்த்தே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மந்த் அண்டு அல்லது நெக்ஸ்ட் மந்த்து கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சார் ஆக்சுவலி இப்போ வந்து ரியோ அப்படின்ற காயின் வந்துட்டு போன புல் ரன்லேயே வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது சார். அதுக்கப்புறம் ரொம்பவே இறங்கி வந்துட்டு இந்த புல் ரன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ₹1, ₹2 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்திருந்தது. ஸோ இந்த SXT அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால் இதெல்லாம் சொல்றீங்களா சார்? இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் புல் ரனுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா சார்? இந்த ரியோ இந்த நாக்கா இந்த மாதிரி வந்துரும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி சீக்கிரமா. XXT இப்போ வரதுக்கு தெரியல எனக்கு ஸ்டோரி. ஆனால் இப்போ இந்த புல் ரன் முன்னாடியே வந்துடும். ஸோ இந்த புல் ரன்ல கொஞ்சம் லைட்டா ஏறிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டோட்டலா இறங்கிட்டு 2027 பம்ப் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்துரும்னு நினைக்கிறேன். புல் போது நிறைய காயின்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் கிரீனா இருக்கும் போது நிறைய ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காயின் இந்த SXTலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் புல் ரனோட காயின் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா சார்? அப்படி இல்லை, லாங் டேர்முக்கு வைக்கிறது. அதெல்லாம் வந்து சாலிடான ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அப்படி பாருங்க. நெக்ஸ்ட் புல்லுன்றதை பார்க்காதீங்க, ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. வேற அந்த கிரியேட் பாயிண்ட் பேஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி கொடுக்கல இல்ல சார்? இவ்வளவு பாயிண்ட்டுக்கு நிறைய பேருக்கு இந்த ட்விட்டர் இதெல்லாம் லிங்க் பண்ண சொன்னேன். எனக்கு வரல உனக்கு வரல அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் தெரியல, எனக்கு வந்துச்சா என்னன்னே தெரியல. நான் பார்க்கவே இல்லை. நானும் ட்விட்டரில் லிங்க் பண்ணி விட்டேன் என் ட்விட்டர் அக்கௌண்ட்டை. நான் மேக்ஸிமம் எதுலையுமே லிங்க் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லிங்க் பண்ணியிருக்கேன். நான் என் அக்கௌண்ட்லேருந்து நான் லிங்க் பண்ணவே மாட்டேன். ஒரு 20 பேரை தான் நான் ஃபாலோ பண்ணுறது. யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், எங்கேருந்து லிங்க்கும் பண்ண மாட்டேன். அது என்னன்னு தெரில. அது கொஞ்சம் செக் பண்ணணும். சரியான கிளாரிட்டி இல்லை அதில். ஒரு சில பேருக்கு வந்துருக்குன்னாங்க, ஒரு சில பேருக்கு வரலன்னாங்க. ஐம் நாட் ஷோர். சார் இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு சார். ஸோ இந்த வீக்கெண்ட்ல வந்து வெறும் சோலோ ஆல்ட் மட்டும் தான் சார் பம்ப் ஆயிருக்கு. மற்ற ஆல்ட் எல்லாம் ப்ளீட் ஆயிருக்கு. வந்து ஸோ இது ETF நியூஸ்
ப்ளஸ் ETF இந்த ட்ரம்ப் டோக்கன் வந்து சோல்ல வந்தது. இந்த அந்த ரீசனுக்காகவோ தெரியல சார். ஸோ இது வந்து மணி ஃப்ரம் பிடிசி டு அதர் ஆல்ட்டுக்கு வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்கலாமா? ஸோ லைக் வால் சீசன் போன வாட்டி அப்படிதான் ஸ்டார்ட் இருந்தது. போன வாட்டி அப்படிதான் இருந்தது. தோஜிக்கு வந்துச்சு, இந்த வாட்டி ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு. ஓகே. ஆக்சுவலா XRP கூட வந்துச்சு சார் இந்த தடவை. XRP வந்து நியூஸ் வேறங்க, அதுக்கு நியூஸே வேற நியூஸ். XRP அடா கூட பம்ப் ஆகி போயிடுச்சு சார். அடா கூட நல்லா பம்ப் ஆச்சு அந்த டைம்ல. ஓகே ஓகே. வேற ஏதாவது இருக்குங்களா? டிஓக்கு அப்புறம் இன்ஜெக்டிவும் ஏஐல ஒரு டாப் பர்ஃபார்மரா இருக்கு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏஐ இன்ஜெக்டிவ் வந்து ஏஐ செக்டரை பார்க்கறது D5 வித் ஏஐ செக்டரா நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொல்லும் போது சொன்னேன் D5 ஏஐ செக்டர்ல இன்ஜெக்டிவ் தான் லீடரா இருப்பான்ட்டு, DEFAIல. ஸோ அது மாதிரி தான் நான் அதில் பார்க்குறேன். ஓகே ஓகே சார். அது எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சார்? இன்ஜெக்டிவ் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சார்? இன்ஜெக்டிவ் நல்லா போகுங்க, அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க. இப்போ ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் $1 $1.5 இப்போ 20 இப்போ 22 23 இப்போ இப்போ கீழே இன்னைக்கு இறங்கிருக்கணுமே. இன்னைக்கு 40 வரைக்கும் 22 இருக்கு. போகும், ஒரு 50 வரைக்கும் ஈஸியாக போயிடும்னு நினைக்கிறேன் கிராஸ் பண்ணி. அது ஆக்சுவலா 50 போயிட்டு தான் வந்துச்சு சார். மறுபடியும் போயிடும், சீக்கிரமா போயிடும். 44 49 போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து 1x எதிர்பார்க்குறீங்க சார்? இங்கிருந்து ஒரு 1x எதிர்பார்க்குறீங்க? ஈஸியாக போயிடும். ஓகே. இல்லை புல் ரன்ல எவ்வளோ போகும் சார்? 100 பிடிக்குங்களா? $100 எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $100 வரைக்கும் பார்க்குறாங்க. போய்டும் நினைக்கிறேன் இங்கிருந்து ஈஸியாக. ஏன்னா சப்ளையும் வந்து 100 மில்லியன் தான் சப்ளை. அதில் 90 மில்லியன் கிட்ட தான் இருக்கும். மற்ற எல்லாம் பேர்ன் பண்ணிட்டா டீஃப்ளேட் ஆகிட்டே வருது, நிறையா குறைஞ்சிக்கிட்டே தான் வருது டோக்கன்ஸ். ஆக்சுவலாக அது எதுவும் நோண்டாமல் இருக்கணும். அவனுக்கு டோக்கனாமிக்ஸாக மாற்றுறேன், ஃபுல்லாக முடிஞ்சு போச்சுன்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா 1 பில்லியனுக்கு மாற்றுறேன், 500 மில்லியனுக்கு மாற்றுறேன்னு மாற்றுவானுங்க. எனக்கு என்ன பாருங்கள், அது பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அது மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது சொதப்பானுங்க. அது மாதிரி பண்ணாமல் இருக்கணும். சார் இப்போ சொலானா பம்ப் ஆயிடுச்சுங்க, XRP கூட பம்ப் ஆயிடுச்சுங்க சார். ஆனா அவங்களால ட்ரிகர் பண்ணவே முடியலைங்க சார் ஆல்ட் காயின்ஸ். அப்போ எத்திரியம் பம்ப் ஆனால் மட்டும்தான் ஆல்ட் காயின் ட்ரிகர் ஆகுமாங்க சார்? ETH தாங்க கிங், ஆல்ட்டோட கிங் ETH. எப்பங்க சார்? ஆனா ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்றானே ஆரம்பிச்சிருக்குல்ல. புரியலைங்க சார். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் பேசுங்க, 2 பேர் பேசுறீங்க, நான் கேட்காதுங்க. இன்னைக்குதான் பம்ப் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இனிமேல் கொஞ்சம் பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். ஆகணும், ஆச்சுனா தான் நல்லா இருக்கும். எவ்வளவு டார்கெட் டைம் பண்ணலாம் சார் எத்திரியத்துக்கு? ETHலாம் போகுங்க, $6000 $7000 ஈஸியா போயிடும். ஓகேங்க சார். சார் அப்புறம் இன்னும் டவுட்டுங்க சார், இது எனக்கு சைக்காலஜியாவே ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. நொசானா நொசானான்னு சொல்லிட்டு ஒரு காயினுங்க சார், நல்ல பம்ப் எல்லாமே இருந்துதுங்க. நான் அது ஒரு 6 மாசத்துக்கு முந்தி வாங்கினேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாசமா அங்கேயே தான் இருக்கேன். மார்க்கெட்ஸ்ல டெய்லி ஒரு நியூ காயின் வந்து 400 பில்லியன் 500 பில்லியன் 1 பில்லியன் கூட போய் மார்க்கெட் கேப் ஏற்றிக்கிறாங்க. ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ பம்பே ஆக மாட்டேங்குது. இப்போ ரொசானா வந்து ஃபேட் ஆயிடுச்சுங்களா, இல்லை வெயிட் பண்ணலாமா? இன்னும் ஒரு 6 மாசம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ரொசானா வந்து நான் 2022 அந்த வீடியோ போட்டேன். நீங்க இதுக்கு சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப டிஜெக்டடா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ லைவ்ல கூட இருப்பார் அவர் 1 லட்சம் காயின் வச்சிருந்தாரு. எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினா 85 பைசாக்கு, $700 மேலே தாண்டி போச்சு. கிட்டத்தட்ட $4 கோடி அவருக்கு கிடைச்சிருக்கும். வித்துட்டாரு 96 காசுக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ லைவ்ல கூட இருப்பார் அவர். 2022 போட்ட வீடியோ வச்சு வாங்கினது அவர். ஸோ நான் 2022 வீடியோ போட்டிருந்தேன். எப்படி வீடியோ போட்டிருந்தேன்னா, க்ளோனுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ப்ராஜெக்ட் வாங்க முடியல, இந்த ப்ராஜெக்ட் வாங்க, இந்த ப்ராஜெக்ட் வாங்க முடியல, இந்த ப்ராஜெக்ட் வாங்கன்னு. FTM வாங்க ரெண்டர் வாங்க முடியலன்னு சொன்னா $136 இருந்துச்சு. ஆனால் ஐஎன்ஆரில் தான் எல்லாம் பேசியிருப்பேன், டாலரில் பேசியிருக்க மாட்டேன். $136 வாங்க முடியலன்னு சொன்னால் $6 $7 இருந்துச்சு. நான் சொன்னேன் இதை வாங்கலாம்னு அந்த ப்ராஜெக்ட்டை போட்டேன். அவர் வாங்கும் போது 86 பைசாக்கும் 84 பைசாக்கும் வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 1 லட்சம் காயின் வாங்கி வச்சிருந்தார். அவர் வித்தது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 96 பைசாக்கும் $1 வித்துட்டார். வச்சிருந்தா என்ன ஆகுறது? $7 லட்சம். $7 மேல போச்சு. அது 7.9. அதனால இது வந்து கிரிப்டோல வந்து சகஜம். இது வந்து நீங்க பொறுத்து தான் போகணும். நான் ஐயோ எனக்கு இது இப்படி போகுது அப்படி போகுது, அவங்க வச்சிருக்க காயின்லாம் போயிடுச்சு, இந்த காயின்லாம் போகுது, என் காயின் ஏறலன்னு நினைக்க கூடாது. நீங்க வச்சிருக்கிறது உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அது வரைக்கும் பொறுத்து இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா XRP மாதிரி ஒரு கம்யூனிட்டி, லாயலான கம்யூனிட்டியை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ லாயலான ஒரு கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட எவ்வளவு லோவா இருந்தாலும் ஒருத்தன் கூட விற்கல, அப்படியே வச்சிருந்தான். இன்னைக்கு பாருங்க, நான் $300 கொண்டு போயிட்டானுங்கல்ல.
ஓகே அவங்க மாற்றவும் இல்லை, எதுவும் பண்ணலாங்க. அதே மாதிரி தான் அடா கம்யூனிட்டியும். இவங்க என்னை பொறுத்தளவுக்கு ஷிபா கிபா எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, எக்ஸ்ஆர்பி மாதிரி ஒரு கம்யூனிட்டி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. தி பெஸ்ட் கம்யூனிட்டி. அது மாதிரி ஒரு கம்யூனிட்டி எப்படி வளர்த்தானே தெரியல அவன். இங்கே இதை அடுத்ததுக்கு மாற்றிட்டு போகக்கூடாது. அப்படியே ஹோல்ட் பண்ண ரொட்டேட் பண்ண. ஓவர் ரொட்டேஷன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ரொட்டேட் பண்ணுறது, அதில் இங்கேயே நாங்கள் மாற்றுறது, அங்கேயே நீங்கள் மாற்றுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சிக்கிட்டே பண்ணோம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சார் அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருங்க சார், லாஸ்ட் புல்ரன் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சுக்கிட்டு 2021 மார்ச் மாசமே புல்ரன் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லா செல்லிங் தான், ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணா லாஸ் ஆகுன்னு சொல்றாங்க. இப்போ அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா இன்னும் 2 மந்த் தாங்க சார் இருக்கு, அதுக்குள்ள எல்லாமே ஏறி முடிச்சிருமா? இது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. அதனால அவங்க சொல்ல உங்களுக்கு பணம் போதும்னு தெரிஞ்சா வெளில வந்துருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். போட்ட பணம் இவ்வளோ வந்துச்சு போதும்னு சொன்னால் வெளில வாங்க. தட்ஸ் ஆல். அதனால இது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. இவ்வளோ நாள் போகும், 1 வருஷம் போகும், 2 வருஷம் போகும், அடுத்து 8 மாதம் வரைக்கும் புல்ரன் இருக்கும், 6 மாதம், யாராலையும் சொல்ல முடியாதுங்க இது உலகத்தில். ஓகே ஓகே. பட் நம்ம இந்த மார்ச் எண்டுக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு என்ன பணம் உங்களுக்கு தேவையான பணம் வந்துருச்சுன்னா பேசாம வெளில வந்துருங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன போகும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்ன வச்சுட்டு இருந்தீங்கன்னா வழக்கமாக சொல்ற மாதிரி வைக்க மாட்டீங்க. தட்ஸ் ஆல். ஓகே ஓகேங்க சார். ஓகே, வேற சார் கிரியேட்டர் பிட்ல ஹலோ சார், யாராவது ஒருத்தர் கிரியேட்டர் பிட்ல அந்த சார் கிரியேட்டர் பிட்ல எக்ஸும் அந்த டெலிகிராமை எப்படி செல்லிங் பண்றது? நீங்க அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ரைட் பாட்டம் ரைட்ல ஒரு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி இருக்கும். அதை தொடுங்க, உள்ளுக்குள்ள கனெக்ட் டு ட்விட்டர், கனெக்ட் டு டெலிகிராம் இருக்கும். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ட்ரையாஸ் பத்தி இப்போ என்ன நினைக்கிறீங்க சார்? லோல இருக்கு ட்ரையாஸ், டிஎன்எக்ஸ்லாம் இன்னும் லோல இருக்கு. டிஎன்எக்ஸ்லாம் நீங்க ரிஸ்கி காயினா வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க முன்னாடி, இப்போ இன்னும் லோல வந்துட்டு இருக்கு. இப்போ எடுக்கலாமா இல்ல உங்க ஐடியா என்ன சார் அது 2 காயினை பத்தி? நான் எப்பவுமே ரிஸ்கில தான் அதை வச்சிருப்பேன். ஓகே சார். நான் எடுத்தது ட்ரையாஸ் அந்த கம்யூனிட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் 2-3 லைவ்ல நம்ம சொல்லியிருக்கோம், அதை பத்தி பேசியிருக்கோமே. அவங்க சரியா கம்யூனிட்டியை மதிக்கிறது இல்லை, ஹெக்கோ செயின் மாத்துறது. அஃப்கோர்ஸ் எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. நான் கூட ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருந்தேன், ஹெக்கோ செயினுக்கு மாத்துறது லாஸ்ட் டேட் 15ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ கொண்டு வந்தாங்க, வேணா குகாயின்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்படி கொண்டு வந்தா அவன் என்ன சொல்றான்னா அதை அவனே சேஞ்ச் பண்ணி ஸ்னாப்ஷாட் எடுத்து அவனே சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் பண்ணிட்டு அவன் ஓன் மைக்ரேஷன் ஆன பிறகு எப்போ கொடுப்பான்லாம் தெரியாது. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பார்த்தேன் சார். 2-3 லைவ்ல நீங்க சொன்னது பார்த்தேன் சார். இல்ல இன்னும் பிரைஸ் டிராப் ஆயிட்டே இருக்கு, அதுதான் இப்ப இனிமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே சப்ளை ஃபுல்லா வெளியில வந்ததுதான், இது கீழே போகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் A0 $0.6 வாங்கினேன். இப்போ என்ன நினைக்கிறீங்க சார்? ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே ஸ்டேக் பண்ணதெல்லாம் எதுவும் டச் பண்ணாதீங்கன்னு நீங்க இப்போ எதனா வாங்குறதுனா மட்டும் வேணாம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது அப்படியே தான் இருக்கு சார். எனக்கு ஸ்டேக் பண்ணதுலயே ஒரு பர்சன்டேஜே வந்துருச்சு, ஒரு 8% கிட்ட வந்திருக்கும். 8% காயின் வந்திருக்கும். நோவா வேலட்ல ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆயிடுச்சு. 30 சென்ட்ஸ்ல தானே இருக்கு, 29 இருக்கு போல இருக்கு. இன்னைக்கும் கொஞ்சம் ஃபால் ஆச்சு. திடீர்னு கொஞ்சம் ஒரு ஃபியூ வீக்ஸ் அப்போ நல்லா ஒரு பம்ப் இருந்துச்சு, அவ்வளவுதான். பெருசா போலங்க, ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைச்சேன் சார். 58 போயிட்டு கீழே வந்துருச்சு மறுபடியும். அதுதான் சார். ஓகே, ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைச்சா திருப்பி ஃபுல்லா கீழே வந்துட்டேன். பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இல்ல வச்சிருங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா நோவா வேலட்ல ஸ்டேக் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் சார். இல்ல 750 காயின் வச்சிருக்கேன். பிப்ரவரி எண்ட் இருங்க சொல்லிடுறேன். பிப்ரவரி எண்ட் மார்ச்ல அன்ஸ்டேக் பண்ணிடுங்க. ஏன்னா அன்ஸ்டேக் பண்றதுக்கு 13 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அன்ஸ்டேக் பண்ணி வச்சுங்க, கொஞ்சம் பம்பாய் மேல போகிறதுக்கு. ஓகே 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 சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆக்சுவலா ட்ரையாஸுக்கு சர்க்குலேட்டிங் சப்ளை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா காயின் மார்க்கெட் கேப்ல மேக்ஸ் சப்ளை பாத்தீங்கன்னா 10 மில்லியன் கொடுத்துருக்காங்க. பட் சர்க்குலேட்டிங் அண்ட் டோட்டல் சப்ளை பாத்தீங்கன்னா 5 மில்லியன் தான் இருக்கு சார். இல்ல அதெல்லாம் எதுவும் மாத்தல. அவங்க ஏதோ ப்ரொபோசல் வச்சிருக்காங்க அது மாதிரி மாத்துறதுக்கு, நான் மாத்தல. ஓகே நெட்வொர்க் பத்தி பாத்தீங்களா சார்? ஜயூஸ் நெட்வொர்க் இல்லையே. Solana can validate a Bitcoin transaction மாதிரி அந்த innovative technology ஒரு Greek god மாதிரி சொல்லியிருந்தீங்களே சார், GEUS. ஓ கிரீக் காட். ஓகே அது ஆமாமா, அது பிட்காயின் வேலிடேட் பண்றதுக்கு ஏதோ இருக்கிறது. சரியா பார்க்கலாம், பார்த்துட்டு வேணா சொல்றேங்க. சரி.
சார் இந்த டிஏஓ அதை வந்து ஸ்டாக் பண்ணேன் நான். ஐ பாட் அரவுண்ட் 2.5 டிஏஓ. இது ஆல்மோஸ்ட் ஐ கெஸ் 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு ஸ்டாக்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்டேட் ஆகும்ல, லைக் இஃப் யூ கெட் மோர் அந்த மாதிரி தானே இல்லையா? ஆமா ஆமா ஆயிடும். எவ்ரி செகண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்குமே. எதுவுமே காமிக்கல எனக்கு. அந்த 2.53ல அப்படியே இருக்கு. அவங்களோட வெப் வேலட் போனீங்களா இல்ல ஆப்பிள்ல இருக்க வேலட்ல போனீங்களா? ஆப்பிள் வேலட். ஆப்பிள் வேலட்னா ஸ்டேக் பண்ணது எந்த வேலிடேட்டர்ல போட்டீங்க? ஓபன் டென்சார், கார்சல்? இந்த டிஏஓ டாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிஓ வேலிடேட்டர். டிஏஓ வேலிடேட்டர். டிஓ வேலிடேட்டர் இல்லையா? வந்துருமே. 2ன்னா 0.000 அதுல தள்ளி இருக்கும் பாருங்க. உள்ள போய் தான் நீங்க பார்க்கணும் எவ்வளோ ரிவார்டு வந்து. ஆனா எவ்ரி செகண்ட் உங்களுக்கு ரிவார்டு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியும். ஓகே, நான் செக் பண்றேன். செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இது கிரியேட்டர் பிட்டுக்கு வந்து இந்த பைனான்ஸ் சார், கிரியேட்டர் பிட்டுக்கு வந்து பைனான்ஸ் வந்து ஏஜென்ட் டோக்கன் வந்து லாக் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் அது மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிங்கும்போது கிரியேட்டிவ் பிட் வந்து நமக்கு வந்து ரிவார்டு வந்து எனக்கு 3 ரிவார்டு, அதாவது 20 டோக்கன்ஸ் லாக் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிங்கும்போது 20 கிரியேட்டிவ் பிட் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை அன்லாக் பண்ணியிருந்தோமா, இல்லாட்டி இந்த 21 நாள் வந்து அன்லாக் வந்தவொடனே அன்லாக் பண்ணிக்கோங்க. அதான் கடைசி வரை நம்ம கிரியேட்டிவ் பிட் வார வரை வந்து நம்ம அன்லாக் பண்ணி அப்படியே அலோகேஷன் வந்த பிறகு லாக் பண்ணி வச்சிடலாம். அலோகேஷன் வந்த பிறகு ஓகே சார். சார் அது அது ஓகே சார். நமக்கு வந்து அந்த ரிவார்டு கொடுக்காங்களா சார்? அந்த ரிவார்டுக்கு ஏத்தாப்புல வந்து நமக்கு வந்து கிரியேட்டர் பிட் தருவாங்களா, இல்லனா அந்த ரிவார்டு வச்சு நம்ம அமௌண்ட் கொடுத்து கிரியேட்டர் பிட் இல்ல ஏர் டிராப் வாங்குறாங்க? பண்ணுவாங்க. அது தெரியலங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏர் டிராப் பண்ணுவாங்க. இன்னொன்னு அலோகேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு சொல்றேன். இப்போ வரைக்கும் ஏர் டிராப் தான் இதுவரை ஏர் டிராப் அந்த மாதிரி எதுவுமே இதுவரை அட்டன் பண்ணது எதுவுமே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு எப்படின்னு தெரியல, அதனால கேட்டேன். சரிங்க, பார்த்துட்டு சொல்றேன். சரி, ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார். இந்த ட்ரையாஸ் வந்து நம்ம இது எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தா எந்த ப்ராப்ளம் இல்ல சார்? அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் மைக்ரேட் ஆகும். ஸ்டேக் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, அப்படிதானே? ஸ்டேக்கிங் எதுல பண்ணிருக்கீங்க? எக்ஸ்சேஞ்சிலே ஸ்டேக் பண்ணுவாங்களா அது? ஸ்டேக் பண்ண அன்ஸ்டேக் பண்ணனும். அவன் அன்ஸ்டேக் பண்ண சொல்லுவான். அன்ஸ்டேக் பண்ணி உள்ள அப்படிங்களா? ஓகே, சரி, ஓகே சார். ஓகே. ஆக்சுவலி சார், இந்த ட்ரையாஸ் மாதிரி சேம் டெக்டமுமே ரொம்ப கீழே விழுந்துட்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு $10-11 $12 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 அந்த ரேஞ்ச் பக்கமா வந்து ரேட் வந்துருச்சு. $3 வந்துட்டு மறுபடியும் போச்சு. இப்போ மறுபடியும் அந்த ரேட்டுக்கு வந்திருக்கு. இது எப்படி சார்? ஆக்சுவலி இப்போ இந்த டெக்டம்ல ஏதாவது இந்த மாதிரி பேட் நியூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்ல அன்லாக் ஏதாவது அந்த மாதிரி யாரோ எனக்கு சொன்னாங்க, ஏதோ வேற ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க மைக்ரேட் ஆறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. ஐம் நாட் ஷூர். அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போது ஏதோ புது ப்ராஜெக்ட் ஒன்று அவங்க பண்றாங்க, அதனால இந்த ப்ராஜெக்டை அப்படியே டம்ப் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐம் நாட் ஷூர். அது நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஏன்னா இப்போ கூட கொஞ்சம் எடுத்தேன் சார் ஆக்சுவலி. சரி, ஓகே, ரொம்ப கீழே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே சார், அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆக்சுவலி. ஏன்னா இதுக்கு மேல இல்லை அப்படின்னா வேற இதுல மாத்திக்கலாம். சரி, ஓகே சார். வேற யாரோ புவனேஸ்வரி அவங்க கை தூக்குறாங்க. சார், ராஜகோபால். ஜியோஸ்பியர்ல ஆக்சுவலா புதுசா அந்த ஆப் யூஸ் பண்ணா டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாலிகன் செயினை பில்ட் பண்ணது புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார். ஐடியா இருக்கா சார்? இது இல்ல, இன்னும் பார்க்கல. நான் 2 நாளா அதை பார்க்கல. நான் என்ன சொன்னல, 2 நாளா நான் வேற ஒரு வேலையா இருந்தேன்ட்டு. பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன், அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த நான் புதுசு காயின் டிசைட்ஸ் தான் யூஸ் பண்றேன். ரெட் பெல்லின்னு ஒரு காயின் பண்ணிருக்காங்க. அது எங்க வாங்கணும்? கேட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா MEX எக்ஸ்சேஞ்ச், அப்படி இல்லைன்னா Redix REDDEX.io அப்படின்ற டெக்ஸ்ல போய் வாங்கணும். 3 இடத்துல மட்டும்தான் அவைலபிள். அது வேற எங்கேயும் அவைலபிள் கிடையாது. எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்லி.
ஹஸ்பண்டோட சார் அது போர்ட்ஃபோலியோ அவரு கொடுக்கல. பண்ண சொல்லுங்க. அப்புறம் அவரும் தனியா வாங்கியிருக்காரு, அவரும் தனியா வாங்கினாரு. அதெல்லாம் வேண்டாம், நீங்க அனுப்பிச்சு விட சொல்லுங்க. சரி சார். அனுப்பிச்சு விடுங்க, அவர் அனுப்பிச்சு விட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சார் கெக்கேஸ் மேக்ஸிமஸ் பத்தி ஏதாவது கேஎம் இம்ப்ரூவ் வாய்ப்பு சடனா ஒரு ட்வீட் போட்டான் ஈலான் மஸ்க்கு அதன் மேல போச்சு. தெரியலங்க, அதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க. ஓகேங்க சார். இப்போ செக்டார் வைஸ் பார்க்கும்போதுங்க சார், ஆர்டபிள்யூஏ, ஏஐ செக்டர், கேமிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம மேஜராக ஒவ்வொரு காயின் வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறோங்க. இதுலேயே வந்து அடுத்ததாக ஒரு காயின் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாமாங்க சார்? ஆர்டபிள்யூஏக்கு நம்ம ரியோ மேஜராக வச்சுருக்கோங்க, ஏஐக்கு டிஏ வச்சுருக்கோம், கேமிங்க்கு நாக்கா வச்சுருக்கோங்க. இதுக்கே ஒன்று இப்போ ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டு இல்லை ஆர்என்டிஆர் அந்த மாதிரிங்க ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணலாமாங்க சார்? இல்லைன்னா அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று தான் வைக்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு சார்? எப்படி பண்ணலாங்க சார் அது? வச்சுக்கலாமே, அதெல்லாம் என்ன ஒன்று தான் வச்சுக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கு. சரிங்க சார். வச்சுக்கலாம், நீங்கள் ரெண்டர் வாங்கலாம். எஃப்இடி இருக்கு, நியர் இருக்கு, ஏஐயை பொறுத்தளவுக்கு ஆகாஷ் இருக்கு, ஆர்டபிள்யூ பொறுத்தளவுக்கு ஆண்டோ இருக்கு, ரியோ இருக்கு. சரிங்க சார். ரெட் பெல்லி கூட நமக்கு கிளியர் பூல் இருக்கு, நிறைய இருக்கு. ரெட் பெல்லி கூட நம்மளுக்கு ஆர்டபிள்யூ செக்டார்ல தான் சார் ஆர்டபிள்யூல தான் வரும். ஓகே ஓகே. அது உங்களோட விருப்பம். செகண்டரி காயின் விற்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதை ஹோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, வேற எதாவது இருக்குங்களா சார்? இது எஸ்எம்ஹெச் டவுட். இது எஸ்எம்ஹெச் நான் $2 எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா $18 கிட்ட வந்துடுச்சு. இல்லை $2 எப்போ எடுத்தீங்க? இருக்கும் சார், ஒரு 6 months பிஃபோர் எடுத்திருக்கேன். ஏங்க எவ்வளோ கீழெல்லாம் வந்துச்சு, அப்பெல்லாம் விட்டுட்டீங்க, இப்பயும் கீழே தான் இருக்கு. டிசியாவது பண்ணிக்கோங்க. $8 வாங்கி அப்படியே விட்டுட்டீங்களா பார்த்துட்டு? இல்லை சார், $2 சார், $2. $2 வாங்கி அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்களா? ஆமா சார், அப்படியே ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். இது பழைய $6 $7 போகுது. போச்சுங்க, $6.8 போச்சுங்க. நான் வாங்குறது வந்து டவுன் தான் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால கீழே வரும்போது வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 18 சென்ட் வந்துருச்சு. ஒரு டிசிஏ பண்ணலாம்ல? 17 நேற்று பார்த்தேன், 17ல இருந்தது. இப்போ 18. நேற்று நான் 17 பார்த்தேன். பண்ணிக்கோங்க. ஆமா சார். பண்ணிக்கோங்க. ஓகே. $2 இருக்குமா பண்ணுங்க. இப்போ அட்லீஸ்ட் $1 கீழே கொண்டு வாங்க டிசிஏ பண்ணி. ஓகே தேங்க்யூ. இப்போ அதை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.